நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த சூப்பர்வைசர் வந்து வெளிநாடுகளா இருந்தாலும் சரி தான், நம்ம உள்ளூர் நம்ம ஊர்ல திருப்பூர், சென்னை, மதுரை இது மாரி ஃபேக்ட்ரி லைன்ல ஓசூர் இந்த பக்கம் ஃபேக்ட்ரி லைன்ல ஒர்க் பண்ற சூப்பர்வைசரும் சரி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைசர் பதவிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு கிங் நம்ப அப்டின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்டிலாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு உங்களோட தேவை வந்து கம்பெனிக்கு தேவைப்படுது வச்சுக்கிறாங்க. ஆனா நாளைக்கு தேவையில்லனா உங்களையும் வந்து சடன்லியா வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. 1% இல்லைங்க 100% இருக்கு. ஸோ, அப்போ வந்து 100% உங்களுக்கு இருக்கும்போது, கூட வேலை செய்றவங்க கூட நீங்க வந்து அனுசரிச்சு, நண்பர்கள், தோழர்கள் மாரி நீங்க வந்து நடந்துக்கிட்டீங்க வச்சுட்டீங்கன்னா, சப்போஸ் நாளைக்கு விழும்போது அவங்க வந்து கை குடுப்பாங்க. இன்னைக்கு வந்து சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அதுமாரி நம்ம வந்து இவங்க என்ன நம்ம கீழ தானே வேலை செய்றாங்க, வைக்கிறாங்க நம்ம மட்டமா பேசக்கூடாது. ஸோ, அத பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல இல்லைங்க இது மாரி கம்பெனில நடந்து போணுச்சு, இல்லைங்க நான்லாம் அப்படி கிடையாதுங்க. இப்படி தான் இருக்கு எங்க சூப்பர்வைசர்லாம் அப்படின்னாலும், உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ல வரவேற்கப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வெளிநாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த சூப்பர்வைசர் ஒர்க்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஆ தன்னோட லெவல விட்டு அடுத்த லெவலுக்கு வந்து போறாங்க அப்படிங்கிற மாரி வெளிநாடா இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலயா இருந்தாலும் வேலை பார்க்குறம்போது நம்ம ஊர்லயும் சரி தான். இப்ப வந்து நான் ஒரு என்ன சொல்றது? ஒரு இடத்துல வேலை தளத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வேலை சொல்றாங்கன்னா, அந்த வேலைய மட்டும் சொன்னாங்கன்னா, அது 100% ஓகே. சொல்லம்போது கொஞ்சம் ஒரு மனுஷன் தானே ரோபோட்டிக் கிடையாது. கொஞ்சம் டயர்ட் ஆகும்போது, "தம்பி கொஞ்சம் இத முடிச்சிருங்க" அப்படின்னு ஒரு ஒரு கூல் டவுனா சொல்லும்போது, அவங்க கண்டிப்பா பண்ணிருவாங்க. நீ முடிக்கல, வைக்கல அப்படின்னு தாம்போது, "என்னடா சொல்றான், வைக்கிறான், நம்ம என்ன கேட்கணும்?" அப்படிங்கிற ஒரு தாட் வந்துரும். ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து வேலை செய்றவங்கள கூட அனுசரிச்சு நீங்க போனா மட்டும் தான் உங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரகிளிங் ஆவாத கரெக்ட்டா போகும். அத விட்டுட்டு நீங்க வந்து தாம் தூம்னு அப்படியே நான் தான் அப்படி இப்படின்னு வந்துகிட்டு சவுண்ட் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள பார்க்கும்போது வந்து சக்கு புக்குன்னு வேலை நடக்கிற மாரி இருக்கும். நீங்க போயிட்டுனா அந்த வேலை நடக்காது 100%. ஸோ, இப்படிலாம் வந்து இந்த சூப்பர்வைசர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு ஒர்க்கரா இருந்து, இல்ல வந்து ஏதோ முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிட்டு, அதன் பிறகு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்துட்டு நீங்க சூப்பர்வைசரா ஆயிருக்க முடியுமே தவிர, எடுத்த உடனேலாம் சூப்பர்வைசராலாம் ஆயிருக்க முடியாது. ஸோ, நீங்க வந்து கடந்த காலங்கள யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது, நாமளும் அப்படி தான் வந்தோம், போனோம் அப்படின்னு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில வந்து உங்களோட தேவைகள் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க சூப்பர்வைசர். அத முடிச்சுட்டு நீங்க வந்து சப்போஸ் உங்க தேவைகள் இல்லன்னா, கண்டிப்பா எந்த கம்பெனினாலும் உங்கள ட்ராப் பண்ணிருவாங்க. அப்ப ட்ராப் பண்ணும்போது நீங்க வந்து தனக்கு கீழ வேலை செஞ்சவங்க வந்து நாளைக்கு அவங்கள அவங்க சொந்தக்காரங்க ஏதோ ஒரு கம்பெனிலயோ, இல்ல வேற எதுலயோ வந்து இல்ல இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கும். அப்படி கேட்கும்போது கஷ்டமா இருக்கும். 2வது உங்க வேலை போம்போது, "சரி அந்த பசங்களலாம் இப்படி வச்சுட்டோம் போயிட்டு நம்ம எப்புட்றா பார்க்குறதுன்னு" தோணும். இதே அந்த நமக்கு கூட வேலை செய்ற ஜென்ரல் ஒர்க்கா வேலை பார்க்குறவங்கள வந்துட்டு, ஒரு அன்பா, ஒரு நட்புத்துவமா, "தம்பி டேய் இந்த வேலைய முடிச்சா கொஞ்சம் பெட்டராகும்டா" அப்படின்னு சொல்லி பேசி அனுசரிச்சு ஓட்டிட்டு வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வேலைய விட்டு வெளியாகும்போது, அ ஒர்க்கர்ஸ் ஒப்பீனியனும் கேட்பாங்க சம்டைமு. அப்படி கேட்கும்போது, "இல்ல ஏன் போறீங்க, வரீங்கன்னு" அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. கொஞ்சம் சப்போர்ட்டா பண்ணுவாங்க. "இந்த அண்ணன் இருந்தா பரவாயில்லையே, இவரு போறாரா, வைக்கிறாரு" அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப லைஃப்ல வந்து இது நமக்கு வந்து நம்ம உயிரே வந்து நமக்கான ஒரு ஸ்டாண்டர்டு கிடையாது. இது நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம மூளைய பயன்படுத்தி கொஞ்சம் சூப்பர்வைசரா மாறி இருக்கிறோம். ஸோ, அதுக்கான எஃபெக்ட் எடுத்துக்கிறோம். ஸோ, நம்ப அது என்ன அப்டின்னா, நம்ப ஆட்கள் மேல வந்துட்டு அதிகாரத்த காட்டாம, நம்ம வந்துட்டு வேலையில வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பண்ணி, நம்மளோட முடிவு என்ன சொல்றது? முடிவு குறிக்கோள் எல்லாம் இந்த வேலைய முடிக்கணும், வைக்கணும். ஸோ, அதுக்கு டீம் ஒர்க் பண்ணா மட்டுமே நீங்க வந்து ஜெயிக்க முடியும். அத விட்டு கத்துனா, போனா, வந்தா மட்டும் வந்து உங்களுக்கு வேலை நடந்துரும்னா, அது கண்டிப்பா பாசிபிளும் கிடையாது, சாத்தியமும் கிடையாது. ஸோ, அப்படிங்கும்போது இப்ப ஸ்கூல்ல கூட பார்த்துங்க, டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. இருக்கும்போது, அந்த குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்க படிச்சுக்கும், படிக்காத குழந்தைங்க படிக்கும். அப்ப வந்து அந்த ஸ்கூலு அந்த அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கலாம் சாபம் கொடுக்கும். அதுமாரி வந்து இங்க சூப்பர்வைசரையும் வந்து சாபம் கொடுக்கறதுக்காக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சாபம் ஒண்ணும் பலிக்காது. பட் இருப்பினும் வந்து ஒருத்தன் மனச கஷ்டப்படுத்தி தான் நம்ம சந்தோஷப்படணும். அதுவும் இல்லாத ஒரு சூப்பர்வைசர்லாம் என்னன்னா, இங்க வேலை சைட்ல அவன் கரெக்ட்டா வேலை பார்த்தாலும், ஏதோ ஒரு இடத்த வந்துட்டு அவன் கொஞ்சம் ராங்கா நடந்துக்கிட்டான், வச்சுக்கிட்டான் அப்படின்னா, அத ரிவெஞ்ச் பண்ற விதமா கம்பெனில வந்து வச்சு வாங்குறது, ஓவர் டைம் கட் பண்றது, வந்து இல்ல நைட் ஷிஃப்ட் நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல வேலை செய்யும்போதெல்லாம், அந்த சூப்பர்வைசர் எவனா பகச்சுக்கிட்டாங்கன்னா, நைட் டியூட்டியா போட்டு அடிப்பாய்ங்க. இல்ல வந்து வேலை எந்த கஷ்டமா இருக்கோ அங்க போடுவாய்ங்க. இவனும் வந்து அந்த கம்பெனில ஒரு வேலை பார்க்குறான் அப்படிங்கிறத மறந்துருவான். இவன் தான் கம்பெனி ஓனர் அப்படிங்கிற மாரி நடந்துக்குவாய்ங்க. ஸோ, அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கில்லி படத்தில விஜய் சொல்ற மாரி தான் வாழ்க்கை ஒரு வட்டம். இன்னைக்கு எப்படினாலும் சர்க்கிள்ல வந்து நீங்க மேலேயும் இருக்கலாம், கீழ இருக்கலாம், மிடில்ல இருக்கலாம், எப்ப வேணாலும் கீழயும் விழலாம். ஸோ, விடும்போது உங்கள தூக்கி விடுறதுக்கான ஒரு ஆட்கள் இருக்கணுமே தவிர, அத விட்டுட்டு நம்ப மட்டும் தான் இது ஸ்டாண்டர்ட்ன்னு நெனச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு கம்பெனி முதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா,
உங்கள் தேவைகள் இருக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. உங்கள் தேவை முடிஞ்சால் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சூப்பர்வைசராக இங்கே 10 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணேன், எனக்கு சம்பளம் ஏற்றுங்க அப்படின்னு நீ கேட்க போகிறேன்னு வச்சுக்க, நீ இருக்கிற வரைக்கும் அது இருக்கிற ஓட்டுற சம்பளத்தை ஓட்டிக்கிட்டு தான் உன்னை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை எனக்கு சம்பளம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண கேட்டால் அடுத்து உனக்கு நான் வந்து இவ்வளோ சம்பளம் கொடுக்குறது 2 சூப்பர்வைசரை போட்டேன்னு சொல்லிட்டு உன்னை தட்டி விட்டு அடுத்து போட்டுருவாங்க. இந்த பட்டியல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா பரத் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டராக இருப்பாங்க. அந்த கேங்ஸ்டராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் சின்ன வயசுலேருந்து அந்த லீடருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கேங்ஸ்டரோட லீடருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் இவன் வந்து வாழ்க்கையில் வந்து திருந்தி வாழலான்னு போகும்போது என்ன பண்ணாங்க, இவனை போட்டு தள்ளுறதுக்கு வந்து 2 பேரை உருவாக்க ஆமாம். ஸோ முதலாளித்துவங்கிறதும் அப்படி தானே தவிர, நீ சம்பள உயர்வு கேட்டால் அடுத்து வந்து அதுக்கு அந்த இடத்த யார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஊர் பசங்க வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க வைங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு அண்ணாங்கிற ஒரு பொசிஷன் இல்லை வந்து நல்ல ஒருத்தன் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து அந்த அண்ணன் பரவாயில்லடா சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாரு வைக்கிறாரு அப்படின்னா அது பெட்டர். அதை விட்டுட்டே இவனாடா இவங்ககிட்ட எதை இங்கே வேலை விட்டுட்டு இங்கே ஹாஸ்டல் பக்கம் வந்தால் கூட இவன் அப்படி இப்படின்னு உருன்னு கடப்பாராமிங்கிற மாதிரி இருக்க மாட்டா, இவன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு முகத்தை கொடுத்துட்டா கூட அங்கே போய் வேலையை வந்து கடுமையாக காட்டுவான்டா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து ஒர்க்கர்ஸ் மத்தியும் நம்ம வளர்த்துறக்கூடாது. உங்களுக்கு வந்து மேலே முதலாளிங்க சொல்கிறாங்க, அந்த வேலை இங்கே கீழே சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விதம் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து இங்கே ஏற்றுக்கு போகணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த சூப்பர்வைசராக இருக்கிறவங்க வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு வீழ்ச்சி இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த சூப்பர்வைசர் பதவிக்கு வரது நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. அதேமாரி நீங்களும் கீழே தான் 1 பை 1 தான் வந்திருப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக் இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண உங்களுக்கு வந்து அனுபவங்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு தாட்பூட் தஞ்சாவூர் தாந்தூன்னு குதித்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் இழந்துருவீங்க. ஒரு சிலவங்க சொல்கிற வாய்வை கூட படிச்சுட்டு டக்குன்னு வேலையை விட்டு போகிற நிலமை கூட வரும். ஸோ அதனால் வந்துட்டு ஏன்னா முதலாளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சீக்கிரட் சொல்கிறாங்க, முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா 10 ஒர்க்கரை தூக்குற ஒரு சூப்பர்வைசர் தூக்கிட்டு வேறு சூப்பர்வைசர் போட்டலாம்னு சொல்லி போட்டுருவாங்க. ஏன்னா 10 ஒர்க்கரை வந்து தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துக்கு ஆள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு சூப்பர்வைசருக்கு போட இன்னொரு சூப்பர்வைசர் வந்துடும் அப்படின்னு ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவனை தூக்கிடுவாங்க. அதனால் வந்து சேஃபாக வேலை பாருங்கள், ஒர்க்கருங்க கூட வந்து சந்தோஷமாக வேலை பாருங்கள். கரெக்டாக என்ன இது வாழ்க்கை. ஸோ வந்துட்டு நாளைக்கு நீங்கள் உடம்பு சரியில்லை வைக்கல அப்படிங்கும்போது லோன்லியாக இருக்கும்போது என்னன்னா 2 நாள் வேலைக்கு வரல உடம்பு சரியில்லைங்கண்ணா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஒரு உறவு முறையை வந்து கூட வேலை செய்கிறவங்க கூட வளர்த்துக்குங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் மீன்ஸ் தப்பாக சொல்கிறாங்க. ஜென்ரல் ஒர்க் வேலைக்கு வந்திருக்க சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேலைக்கு வந்து வச்சுக்கன்னா முதல்ல அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு சூப்பர்வைசர் வந்துட்டு உங்களை வந்து வேலை வந்து வாங்குறா வைக்கிறாருன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து மேலே எடுத்து அவங்க கொடுப்பாங்க. அவங்க வந்து வேலை நடக்கல வைக்கலாம். இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த சூப்பர்வைசரு அவர் ஜாலியாக இருக்கிறார் வைக்கிறாருன்னு, அங்கே வந்து அவர் உங்களை எப்படி காட்டுறாரோ அதை காட்டுன்னு காட்டுறாரு. அதேமாரி மேலே இருந்து என்னோட வேலை செஞ்ச போன வந்துன்னு அங்கே ஒரு ஆஃபீஸ் ரூம் இவர் வந்து என்னென்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துன்னு சொல்கிறாரு, அவருக்கு அந்த ஆஃபீஸ் ரூமில் வச்சு காட்டுன்னு காட்டுவாங்க. அதனால் வந்து எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்குது. இப்போ உங்களை வந்து அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு மேலே வந்து அவன் முதலாளி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட வேலை நடக்கிற போலன்னு கொஞ்சம் நடந்துட்டு வச்சிட்டாங்கன்னா ஒரு டைம் வந்து பேசுகிறாங்க, அடுத்த டைம் வந்து அனுசரித்து போவாங்க. அதனால் வந்துட்டு இந்த சூப்பர்வைசர் இப்படி பேசுகிறான் வைக்கிறான் அவனை அடிக்கணும்டா காலி பண்ணுடா அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட வளர்ச்சியாக தான் பார்க்கணும். நீங்கள் வந்து யார்கிட்டையும் ஃபைட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒருத்தன் திட்டுறதுக்காகலாம் வர கிடையாது. நீங்கள் வந்துட்டு உங்களோட குரோவை தான் நீங்கள் பார்க்கணும். சரி இங்கே வேலைக்கு வந்திருக்கீங்க வெளிநாடுகளுக்கு, சரி நம்ம வந்துட்டோம், நமக்கு என்ன ப்ராசஸ்ஸு தேவையில்லாத ஏதோ சொல்லுவாங்களே கிராம பழமொழி, சூரியனை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும் அப்படின்ட்டு குறைக்கிறது குறைச்சா போதும். நீங்கள் பண்ணி உங்களோட ப்ராசஸ் பார்க்கணும். அவங்க திட்டுறாங்க இவங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேயோ இல்லை ஒரு ஷிப்யார்டு ஒர்க்லேயோ நீங்கள் வந்துட்டு உங்களோட சிந்தனைகளை வந்து மாறுபட்டு விட்டால் அது விபத்தில் போய் மாறிடும். அந்த விபத்தை சின்ன விபத்தாக இருந்தால் பரவாயில்ல, பெரிய விபத்து ஆயிடுச்சுன்னா உயிரிழக்க நேரிடும். அதனால் வந்து யார் என்ன சொன்னாலும் உங்களோட ஹெல்த்து மேலே உங்களோட லைஃப் மேலே நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக கரெக்டாக பார்த்து இருக்கணும். ஸோ அவனை சரி விடு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க சூப்பர்வைசர் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டு டீமு போட்டு மச்சான் இதுமாரி தான் மச்சான் அவன் பேசுகிறான்டா வைக்கிறான்டா அவனை காலி பண்ணிட்டா வைக்கிறேன்டா அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்னத்துக்கு வந்தோம்? சரி நம்ம வந்து கரெக்டான ப்ராசஸ் அப்படி ஒரு வேலை வந்து உங்களை யாரும் வந்து என்ன சொல்கிறது வேலை விடக்கூடாது யாரும் பேசக்கூடாது அப்படின்னா நீங்கள் முதலாளியாக மாறுங்க. கொஞ்சம் காசு 10 மாதம் 15 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் காசு சேமிச்சுட்டு ஊரில் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி முதலாளியாக மாறிக்கிங்க. நீங்கள் தான் முதலாளி, உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களோட பிஸ்னஸ் அனுபவம் அப்படி நீங்கள் வந்து குரோ ஆகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒருத்தன் கீழே வேலை செய்கிறதால தானே வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு கண்டிஷன் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு 10 மாதம் அந்த கண்டிஷன் போனால் போகுது. ஏன்னா இது வந்து எனக்கு வந்து என் முதலாளி சொன்ன விஷயம். என் மேனேஜர் வந்து என்னை திட்டாப்புல
அவன் மேனேஜர் திட்டுறான் வைக்கிறான், போய் பாஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நீ சொந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க, நீ ஏன் வந்து இங்கே வேலை பார்க்குற அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் 2016 வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரகிளிங்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுமாரி நீங்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஒருத்தன் கீழே வேலை பார்க்கறனா அவன் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான்னா, ஒரு ரோட்டு கடை போட்டாலும் நீ முதலாளி அப்படின்னு நினச்சி இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதில் காவாசி தான் கஷ்டப்படுங்க. சொந்த பிஸ்னஸ்னால தான் அன்னன்னைக்கு உன் என்ன சொல்கிறது, உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உன் பாக்கெட் நிறையும். நீ என்ன தான் வந்து அடுத்தவங்க கீழே வந்து வேலை செய்யும்போது உனக்கு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு தற்காலிக வருமானம் இவ்வளோ தான். ஒரு ரூ. 2 ரூ. 3 3 ஆனால் பிஸ்னஸ்ங்கிறது அப்படி இல்லை. இன்றைக்கி 50 காசுனா நாளைக்கு ரூ. 1, நாளைக்கு ரூ. 1 நாளைக்கு ₹1.50, நாளைக்கு அப்படின்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுங்க அந்த மணியோட வேல்யூ. ஸோ அதனால தான் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒன்றா உட்காந்து நீங்கள் பேசிக்கிட்டு வச்சுட்டு இருக்கும்போது, டே மச்சான் அவனை அடிக்கணும் போகணும் வரணும் அப்படி இப்படின்னு சும்மா பேசிக்கிட்டு வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அந்த கோவத்தின் வெளிப்பாடு பேசிக்கிட்டு இருப்பீங்க. பேசும்போது அதில் ஒரு எட்டப்பனை எவனாக இருந்து போய் அங்கே போட்டு விட்ருவான். அப்போ போட்டு விடும்போது உங்களை என்ன பண்ணாங்க, நீ இப்படி பண்ணுறியா வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஆகிரும். ஒரு வைராக்கியம் வச்சுக்கிங்க. வைராக்கியம் மீன்ஸ் வந்துட்டு ஒன்று நீ சூப்பர்வைசராக நானும் சூப்பர்வைசராக ஆகிறேன் பாரு, நானும் கோர்ஸ் பண்ணுறேன் வைக்கிறேன், நான் சூப்பர்வைசர் ஆகிறேன், நான் ஆனால் சூப்பர்வைசர் ஆனால் இதுமாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அப்படி இல்லையா எனக்கு இங்கே இந்த வேலை இல்லை, நான் கொஞ்சம் காசு சேமிச்சு போய் ஊரில் போய் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு உருவாங்க. ஏன் திருப்பூரில் போய் வேலை பார்க்குறீங்கன்னா இப்போ அங்கே போய் ஒரு பீஸ் அடிச்சுன்னா ₹60 ₹30 ஒரு டைலராக வந்துட்டு வேலை பார்க்குறீங்க வைக்கினா, நான் மிஷினை போட்டு தனியாக கடத்தை போட்டேன்னா ஒரு ப்ளவுஸுக்கு ₹500, ஒரு சட்டை தைச்சினா ₹250, ஃபேண்ட் தைச்சினா ₹500 1000. நான் 2 3 துணி தைச்சா எனக்கு போதும்டா, உனக்கு பொழுதுக்கு நான் வந்து இத்தனை பீஸ் டச் பண்ண அவசியம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கடையை போடுங்க. ஸோ அதை விட்டுட்டு அவன் சொல்கிறான் நம்ம மூளையை வந்து என்ன சொல்கிறது, மூளையை போய் ஒரு மூளையில் போய் அடக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா காலத்துக்கு நீங்கள் வந்து அடிமையாக தான் கிடக்கணும். அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அடுத்த லெவலுக்கு போகணுன்னா இந்த உலகத்தை ஆண்ட வெள்ளைக்காரன் பிஸ்னஸ் வணிக ரீதியாக வந்து தான் உலகத்தை ஆண்டாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம அடுத்து இது பார்ப்போம். ஏன்னா வந்து காந்தியடிகள் வந்து நம்ம ஓல்டு காந்தியடிகள் தான் வந்து யங் காந்தியடிகள் எங்கடா இருந்தார், வயசான காலத்தில் வந்து போராடினாங்க அப்படின்னு எல்லாரும் மனசுலேயும் ஒரு போராட்டினாங்க ஒரு இது இருக்கும். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் என்ன சூப்பர்வைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதை அனுசரித்து வேலை பாருங்கள். அதேமாதிரி சூப்பர்வைசர்களும் கூட வேலை செய்கிறவங்களும் அனுசரித்து வேலை சொல்லுங்கள். யார்கிட்டையும் தேவையில்லாத வாதம் விவாதங்கள் பண்ணாதீங்க. அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஆரோக்கியம் கிடையாது. நம்ம வேலை செய்கிற இடத்துல அது ஆரோக்கியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வேலை பாருங்கள். யாரும் வந்துட்டு இங்கே இது கிடையாது, எதுவும் ஸ்டாண்டர்டு தானே இது வந்து எல்லாமே தற்காலிகம் தான். வெளிநாடு வேலைக்கு தனியாக ஒரு கம்பெனியில் ஊரில் வேலை பார்த்தாலும் அந்த தற்காலிக வேலை கூட உள்ள உறவுகளை பகைச்சிக்காதுங்க. பயணங்களோட நன்றி, வணக்கம்.